வணக்கம். விஜய் அவர்கள் பயங்கரமா நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பொறுப்பேற்றுட்டாப்ல. ஆனா பொறுப்பேற்ற உடனே விஜய் பொய் சொல்றார் அப்படின்ட்டு பல கட்சிகள் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்காப்ல. அது மட்டும் இல்லாம விஜய் வெறுப்பால உட்கார்ந்துகிட்டு இருந்துட்டாப்ல. அவருக்கு பதவியே வேண்டாம் அப்படின்ட்டு, எப்பா இந்த அளவுக்கு நான் போராட முடியாது, எனக்கு முதலமைச்சர் பதவியே வேண்டாம் அப்படின்னு போராட்டத்தின் தோல்வி இருந்ததாகவும், அதை ரெண்டு கட்சிகள் தான் இல்ல, நீங்க கண்டிப்பா நீங்க தான் சிஎம் இருக்கணும், நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு வச்சு முதலமைச்சர் ஏற்க வச்சதாகவும் சொல்லப்படுது. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்த்துடலாம். அந்த அந்த தாவேக்கா ஆட்சி அமைச்ச இந்த கடைசி நாள் இருக்கு இல்லையா, கடைசி நாள் ஒட்டுமொத்தத்திலே விஜயோட கண்ட்ரோல்லே இல்லை. அதை ஒரு சில கட்சிகள் கைக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. விஜய் என்ன செய்யணும் தெரியாம அதை முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாரு. முதலமைச்சரா பதவி ஏத்ததுக்கு அப்புறம் அவர் அந்த போட்ட கையெழுத்து இருக்கு இல்லையா, அந்த மூன்று கையெழுத்துக்கு போட்டதுக்கு அப்புறம் அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. அது தெரியாம பண்ணாரா தெரிஞ்சு பண்ணாரான்னு தெரியல. அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாத்துருங்க. அதாவது சிஎம் ஆனதும் பொய் சொன்னாரா விஜய் அப்படிங்கிற டாபிக் நம்ம வந்துடும். அவர் கையெழுத்து போட்ட உடனே முதல் கையெழுத்தை எல்லாருக்கும் 500 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து போட்டாப்ல. ஆனா அந்த கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, இது ஒரு பொய்யான ஒரு முறைகேடான ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 500 வரைக்கும் நீங்க 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு முன்ன திமுக 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிச்சு. இது எங்களுக்கு குழப்பமா இருக்கு, நீங்க சரியான விளக்கத்தை தரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசால அதுக்கு சரியான ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டது. அந்த என்ன விளக்கம் அப்படின்னா, 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணா ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பழசு அந்த 100 யூனிட் திமுக கவர்மெண்ட் கொடுத்த அந்த பழசும் தொடரும் அப்படிங்கிறதையும் சொன்னாப்ல. அது இது பொய்யா இல்லையா அப்படிங்கிறது மக்களின் உங்க கருத்துக்கே விட்டுரும். இது என்ன இதோட உண்மைத்தன்மை உங்களுக்கு நம்ம இதுல கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, வெறுத்து போய் தான் விஜய் அரியணையில ஏறினாரா, ரொம்ப விரக்தியின் உச்சத்தில் தான் அவர் சிஎம்மா பொறுப்பேற்றார் அப்படின்னு சொல்றாங்க. அவரு எனக்கு வேண்டாம் ஓய்வு நிலையில ஒரு 2 கட்சி 3 கட்சிக்கு சேர்ந்து இல்லை, நீங்க தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னதாகவும், அதுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கிறதாகவும் நமக்கு தெரிய வருது. அந்த காரணத்தை இப்போ நம்ம வரிசையா அடிக்கிறோம். அதுக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா, திரைமறைவுல திமுகவும் அதிமுகவும் ஒரு போட்டு இந்த விஜயை வர விடக்கூடாது, விஜய் வந்தா அடுத்து 2 திராவிட கட்சிகளுக்கு உள்ள வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்ததாகவும், அது இந்த சிபிஎம் சிபிஐ அப்புறம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதுல உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு தெரிய வந்திருக்கு. அதனாலதான் சிபிஎம்மும் சிபிஐயும் திடீர்னு அந்த திமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு அவங்க முதலமைச்சரா விஜய் தேர்வாகிறதுக்கு ரெடியா இருக்காப்புல. இல்ல இவங்க 2 பேரும் தான் ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. இல்ல நீங்க இதை இப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க, இல்லைன்னா வெக்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா பிஜேபி ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். பிஜேபி உள்ள வந்துச்சுன்னா கவர்னர் ஆட்சி வந்துடும். கவர்னர் ஆட்சி வர்றதும் பிஜேபி ஆட்சி வர்றதும் உள்ளதான். இதை தடுக்க முடியாது. ரெண்டாவது, ஆளுங்கட்சியா இருந்த திமுக நம்ம இல்லைன்னு பரவாயில்ல, விஜய் முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுங்கிற ரொம்ப தீவிரமா இருக்கு. அதனால ஸ்டாலினுக்கு விருப்பமே இல்லைனாலும் சபரீசனும் அப்புறம் நம்ம உதயநிதியும் அவங்க அப்பாவை, அதாவது திமுக தலைவரான ஸ்டாலினை கன்வின்ஸ் பண்ணி, இல்ல நம்ம அதிமுகவுக்கு வெளியிலிருந்து நம்ம ஆதரவு கொடுத்துரும், அதிமுக நம்ம பரம்பரை எதிரி, அதை என்ன நிறுத்திக்கலாம், இவர் இருந்தா இன்னும் 10-20 வருஷத்துக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு முடிவுக்கு வந்ததாகவும், இந்த முடிவுகள் சிபிஐ சிபிஎம் அப்புறம் விடுதலை சிறுத்தைகளுக்கு கசிவு ஏற்பட்டதுனால அவங்க ஒரு கோபத்தின் உச்சல் எக்காரணத்தை கொண்டாலும் மத சார்பு உள்ள கட்சியில் இந்த ஆண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து விஜய முதலமைச்சராக ஆக்கியதாக நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் தெரிகிறது. உண்மையிலே நம்ம சேனல்ல இருக்க மக்கள், நீங்க இது உண்மைதானா, இந்த இதுக்காகத்தான் விஜய இந்த 2 கட்சிகளும் தூக்கி பிடிக்குதா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கணிப்பு இருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல
கண்டிப்பா நமக்கு கமெண்ட்ல கொடுங்க, அதுக்கான வீடியோவும் கொடுத்துடலாம். அப்புறம் இந்த இதை வந்து இப்போ வந்து முதலமைச்சர் ஆயிட்டாப்ல, ஆனவன கையெழுத்து போட்டாப்ல. ஆனா முத நாள்லயே அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷரை கூட இருந்த கட்சிகளே கொடுக்க ஆரம்பிச்சுட்டு, இந்த முதப்படியாக எப்படி நீங்க தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்ன சிபிஎம் முதல்லாவே வந்து நீங்க தமிழை அவமதிச்சிட்டீங்க, நீங்க தமிழை அவமதிச்சு எதுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு அப்படின்றது என்ன ஒரு பித்தலாட்டம், என்ன ஒரு இதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்ன போன பிறப்பு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும் போது முதல்ல ஜனகணமன படிச்சா, அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. சரியா? இது வந்து சென்று இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து அந்த 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 பாட்டுங்கள பாட்ட வந்தே மாதம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஜனகணம் படிச்சுட்டு, அப்புறம் வந்து தமிழ் தாய் பார்த்துருக்காப்ல. இது நீங்க பண்ணா மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தவங்க பண்ணா மட்டும் தமிழுக்கு எதிராக இது பண்ணிட்டா தமிழை வந்து விஜய் வந்து ஓரம் கட்டிட்டார் அப்படிங்கிறது என்ன விதத்துல நியாயங்கிறது தெரியல. இது உண்மையிலே இதுக்கு முன்ன போன பிறப்பு ஆட்சி அமைச்சர் ஸ்டாலின் ஜனகணமனை படிச்சுதான் அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து படிக்கணும்னு உண்மை. நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க, அது உண்மைங்கிறத நம்ம மக்கள் நமக்கு வீடியோல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதுல வந்து பயங்கரமான சூச்சனைகள் இருக்கு. முதல் நாள்லயே விஜய் இந்த அளவுக்கு இவங்க வந்து கொமைக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு சாதாரண விஷயம். மொத்தத்துல விஜய் வந்து இந்த சில்லற கட்சிகளோட பிடிகள் தான் இருக்கு. இது எத்தனை நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு போகுங்கிறது நமக்கு கரெக்டா தெரியல. இதெல்லாம் முடிவெடுக்கிறது விஜய் கையில தான் இருக்கு. இதுக்கு நம்ம சொன்ன மாதிரி டீசெண்டா பெரிய ஒரு கட்சியான அந்த அதிமுக கூட்டு சேர்ந்துக்கலாம். இந்த அளவுக்கு டென்ஷனும் பிரஷரையும் விஜய் அவர்கள் ஏற்றி கொண்டிருக்கிறது தேவை இருக்காது. நான் சொல்றது உண்மையா இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிற மக்கள் நமக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. சூப்பரான முதல் கையெழுத்து போட்டாப்ல, நம்மளே ஒரு அசந்த ஒரு கையெழுத்து தான். அது வந்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு 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 நல்ல ஒரு இதுதான். அப்புறம் வந்து ஒரு அருமையான பாடல். அதுக்கப்புறம் இன்னொரு கையெழுத்து வந்து இந்த பெண்களுக்கான பாதுகாப்புக்காக ஒரு கையெழுத்து போட்டாப்புல, அதுவும் அருமையான கையெழுத்து. அதே மாதிரி வந்து போதைப்பொருள் ஒழிப்புக்கான இந்த 3 கையெழுத்து முத்தான கையெழுத்து தான். எல்லாரும் பெரும்பாலும் எதிர்பார்த்தது, அதிகமா எதிர்பார்த்தது எல்லாத்துக்கும் 2500 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற கையெழுத்தை போடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாப்புல. கையெழுத்து போட்டிருந்தோம்னா இன்னும் 20 வருஷத்துக்கு விஜய் அவர்களை யாரும் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அசைக்க முடியாத இடத்துல விஜய் அவர்கள் இருந்திருப்பாரு. நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்க நினைச்சிருந்தா மக்களுக்கு உண்மை அப்படிங்கிறத நமக்கு நம்ம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்புறம் அப்படி ஜம்முன்ட்டு அந்த சிஎம் சீட்ல உட்கார்ந்த பிறகு பயங்கரமா ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாப்புல. மற்ற முதலமைச்சர் கொடுத்த அந்த ஸ்பீச்சுக்கும் நம்ம புதிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த ஸ்பீச்சுக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அது படத்துல அப்படி கெட்டா மாசா பண்றது பண்ணாப்புல, எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டாப்புல. யாரும் என் ஆட்சியில ஊழல் பண்ண முடியாது அப்படி ஒரு நினப்பு இருந்து கள்ளத்தனமான நினப்பு இருந்தா நீங்க வந்து அதை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சினிமா டயலாக்லாம் பயங்கரமா வந்தது. அது உண்மையிலே அப்படி தன் கட்சிக்குள்ள தன்னுடைய கட்டுப்பாடுகளை கட்சியை வச்சுக்குப்பாரா அப்படின்னு தெரிஞ்சா மக்கள் ஆமா அல்லது இல்லை அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ண கூட நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. அது எந்த எனக்காக உழைச்ச விர்ச்சுவல் வாரியர்ஸ் பொதுவா சூப்பரா அந்த சின்ன பிள்ளைகள் நீங்க தான் என்னுடைய கட்சி வளர காரணம், நீங்க தான் ஆட்சிக்கு வர காட்டும் அப்படின்ட்டு உங்களுக்காக இந்த அரசு பாடுபடும் அப்படின்னு சின்ன பிள்ளைகளை கொண்டாலும் ஒரு வினோதமா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு கம்பீரமான இதுலதான் இருந்துச்சு. அதாவது இப்ப அதிமுக திமுக பார்த்து புதுசா ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு பிலிம் பீரியட் தான் இந்த பதவியேற்பு விழாவில் இருந்துச்சு. ஆனா சொன்ன மாதிரி அவர் ஒரு நாள் தான் சிஎம் ஆயிருக்காப்புல, ஒரு நாள்ல எவ்வளவுக்குள்ள குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள குடைச்சல் கொடுத்துட்டாப்புல. அது வந்து சிபிஎம்மும் சரி திமுகவும் சரி. திமுக வேணக்கிடையே விஜய பதவி ஏற்க வச்சுக்கிட்டு அந்த விஜயை வந்து பொழப்புங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்து உண்மை அப்படின்னு நீங்க நினைக்கிறேன் நம்ம கமெண்ட்ல ஆமா கருத்து தான் விஜயை குமைக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஆட்சி கட்டல ஏற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்க நம்ம கமெண்ட்ல தெரிவிக்க கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருக்காரு. ஏன்னா நான் வந்து உள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏகப்பட்ட படத்தை வந்து முந்தைய திமுக அரசு வச்சுக்கிட்டு போயிருக்கு. நான் அதை பத்திர ஒரு அறிக்கை வெளியிட்டாதான் உங்களுக்கு நல்லா நான் எல்லாத்தையும் பண்ண முடியாதும் பண்ணும் அப்படின்ட்டு உலக்கடிச்சு ஒரு பேசினாலும் ரெண்டாவது என்ன சொல்றப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு வழக்கமா எல்லாரும் சொல்ற ஒரு அரசியல் மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னு அதுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி போயிருக்காப்ப இந்த ஸ்பீச்சை கேட்டவர் தான் உடனே
சிங்கம் போல சிங்கம் போல வரான சின்ன பேரண்டி அப்படின்ட்டு உடனே திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்னது நாங்க எல்லாமே நிதிநிலை அறிக்கையில ஆட்சிக்கு ஒரு மாசத்துல தெரிய வச்சுட்டோம், அதுக்கப்புறம் தானே நீங்க வந்து நம்மளுக்கு தேர்தல் கமிட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்தீங்க, அப்போ இந்த நிதிநிலை தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா, அப்ப அதெல்லாம் பார்த்து தானே நீங்க எப்படி கமிட்மெண்ட் கொடுத்தீங்க, அப்போ நீங்க வந்த உடனே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா, இதெல்லாம் முடியாது அப்படிங்கிறதுனால நாங்க வந்து தப்பான ஃபால்ஸ் கொடுத்து நாங்க வந்து மக்களை குழப்பல, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கல, நீங்க தான் தப்பான கமிட்மெண்ட்டை கொடுத்து நீங்க வந்து இப்போ மக்கள்கிட்ட வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க நினைச்சா ஒரு அரசு இருக்கு, அரசியல் நீங்க சிஎம் நினைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டைரக்டாவே அட்டாக்கு. யாரு? நம்ம திமுக தான். மக்களே அதான் சொல்றேன் மக்களே, இது இந்த திமுக வந்து விஜயா குமைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் அவங்களோட கட்சி வளர்ச்சியாந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து வச்சுட்டாங்கிறது என்ன தனிப்பட்ட கருத்தா இருக்கு. பார்ப்போம் முத நாள் சிஎம்ல என்னெல்லாம் பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசா கேட்டீங்க. ஒட்டு மொத்தத்துல அந்த உடனே பொய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து திமுக குறிப்புகள் ஏற்படுத்திட்டு இருக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.